வணக்கம் நண்பர்களே, மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க இப்ப இந்த வீடியோ வந்து பாத்துருக்கீங்கன்னா மறக்காம போய் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோடு சேர்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க தொடர்ச்சியா போடுகின்ற அனைத்து வீடியோக்களையும் உங்களால மிஸ் பண்ணாமலுக்கு பார்க்க முடியும். நீங்க மட்டும் இந்த வீடியோ வந்து பாத்துட்டு போயிடாமலுக்கு உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பொழுது அவங்களும் பிரயோசனம் அடையக்கூடியதா இருக்கும். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக வந்து அமைய போகுதுங்கிறது தெரிவிச்சு கொண்டவனாக வாங்க நேரடியாக வகுப்புகள் வந்து போகலாம். ஆமா நண்பர்களே, இன்றைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா எங்களுடைய போன வகுப்பினுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வகுப்பு வந்து இருக்க போகுது. நாங்க போன வகுப்புல வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சம்பந்தமாக பார்த்தோம். இன்றைக்கும் அதனுடைய மேலும் அட்வான்ஸான சில விடயங்களை வந்து பார்க்க போகிறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ வந்து நாங்க கண்டுபிடிக்க வேணுமா இருந்தால் என்ன ஈஸியான வழி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. கிரு கின்று அப்படின்னு சொல்லி எங்களுடைய வினை சொல் வந்து முடிவடையுமாக இருந்தால் அதை நாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் சொல்லலாம். உதாரணத்துக்கு அவன் விளையாடுகிறான், நாங்கள் சாப்பிடுகிறோம் அப்படி என்று கிரு கின்று அப்படி என்று வருகின்ற பொழுதோ நாங்க அதை சிம்பிள் பிரசன்ட் நாங்க எடுத்துக்கொள்ள முடியும். சோ இது உங்களுக்கு ஒரு இலகுவான டிப்ஸாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நாம பாடத்திட்டத்துக்கு வந்து போகலாம். இன்றைக்கு வந்து நாங்க பார்க்க போறது என்னன்னா இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் வந்து எந்த விடயங்களுக்கு நாங்க பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் ஆகியது ஹெபிட்டுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம், நாங்க பயன்படுத்தலாம். அதாவது ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு ஹெபிட் வந்து இருக்கும், ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் வந்து இருக்கும். அந்த பழக்க வழக்கங்களை சொல்றதுக்காக வேண்டி நாங்க இந்த சிம்பிள் பிரசன்ட் வந்து நாங்க யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொல்லி சில உதாரணங்கள் தந்திருக்கிறேன் பாருங்க. இப்ப சில வீடுகள்ல வெள்ளிக்கிழமை ஆகினாலே என்ன செய்வாங்க, சிக்கன் வந்து சமைப்பாங்க. அப்ப எப்படி அதுக்கு நாங்க சொல்ல முடியும், அந்த ஹெபிட்ட வந்து எப்படி சொல்ல முடியும் எங்களுக்கு இந்த சிம்பிள் பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா, என் அம்மா வெள்ளிக்கிழமைகளில் கோழி சமைக்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல நாங்க என் அம்மாங்கிறது தான் சப்ஜெக்டாக வரும். அப்ப என் அம்மாங்கிறதுக்கு மை மோம் சொல்லலாம் அல்லது மை மதர் சொல்லலாம். மை மோம் என்ன செய்கிறார், சமைக்கிறார். அப்ப மை மோமன் வந்து அந்த இடத்துல குக்ஸ் தான் வரும். சோ மை மோம்ங்கிறது ஷீ அந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடியதால குக்ஸ் நாங்க எங்களுடைய வேர்போடு எஸ் சேர்த்து எழுத வேணும். மை மோம் குக்ஸ், என்ன சமைக்கிறார் என்ற ஒரு கேள்வி வரும் தானே, சிக்கன். மை மோம் குக்ஸ் சிக்கன். எப்ப சமைக்கிறாங்க, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும். சரியான கிழமையில வெள்ளிக்கிழமை என்ன செய்யறாங்க, சமைக்கிறாங்க தானே. அப்ப ஆன் ஃப்ரைடேஸ் மை மோம் குக்ஸ் சிக்கன் ஆன் ஃப்ரைடேஸ் அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா இருந்தால் வாரம் ஒரு முறை நாங்கள் பிரியாணி சாப்பிடுகிறோம். வாரம் ஒரு முறை நாங்கள் பிரியாணி சாப்பிடுகிறோம். இதுவும் வந்து ஒரு ஹெபிட் தானே. சோ இது வந்து எப்படி நாங்க சொல்லுவோம்னா, நாங்கள் என்றா இந்த இடத்துல நம்மளோட என்ன சப்ஜெக்ட் என்ன, நாங்கள் என்றா வி என்று சொல்லுவோம். என்ன செய்யறோம், சாப்பிடுறோம். வி ஈட், என்ன சாப்பிடுறோம் ஒரு கேள்வி வருந்தானே, பிரியாணி. வி ஈட் பிரியாணி. எப்ப சாப்பிடுறோம், வாரத்துல ஒரு முறை, ஒன்ஸ் அ வீக். வாரத்துல ஒரு முறைங்கிறது நாங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம், ஒன்ஸ் அ வீக் சொல்லுவோம். சோ ஃபைனலி பாத்தீங்கன்னா we eat பிரியாணி ஒன்ஸ் அ வீக் சொன்னோம்னா எங்களுக்கு முழுமையான அந்த வாக்கியத்தை உருவாக்கியதாக போயும். சோ இதெல்லாம் வந்து ஹெபிட்ட குறிப்பிடுறதுக்காக வேண்டி நாங்க இந்த சிம்பிள் பிரசன்ட் யூஸ் பண்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். அதே போல மேலும் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்களா இருந்தால், அவள் மீன் மட்டுமே சாப்பிடுகிறாள். அவள் என்றா என்ன, ஷீ. சாப்பிடுறதுங்கிறதா இந்த இடத்துல வேர்பா வந்திருக்கு. ஷீ ஈட்ஸ். ஷீ வந்தாலே எங்களுக்கு தெரியும் வேர்போட எஸ் சேர்த்து வரும். ஈட்ஸ், என்ன சாப்பிடுகிறாள், ஃபிஷ். ஃபிஷ் வந்து சாப்பிடுறாள். அப்ப இந்த இடத்துல அவள் மீன் சாப்பிடுகிறாள் என்று வந்துட்டு, ஆனா இந்த இடத்துல தமிழ் வாக்கியம் என்ன, மீன் மட்டுமே என்று இருக்கிறதால ஒன்லி என்கிற அந்த வேர்டை நாங்க சேர்க்க வேணும். ஷீ ஒன்லி ஈட்ஸ் ஃபிஷ் என்றால் அவள் மீன் மட்டுமே சாப்பிடுகிறார் அப்படின்ற அர்த்தம் இந்த இடத்துல வரும். அதே போல அவர்கள் தொடர்ந்து தொலைக்காட்சி பார்க்கிறார்கள். அவர்கள் என்றா யாரு, தே. ஆங்கிலத்தில் இங்கிலீஷ்ல தேன்னு சொல்லுவோம். அவர்களுக்கு பார்க்கிறதுக்கு வாட்ச் சொல்லுவோம். தே வாட்ச். என்ன பார்க்கிறாங்க, டெலிவிஷன். டிவி என்றா என்ன, தொலைக்காட்சி என்ன, டெலிவிஷன். தே வாட்ச் டெலிவிஷன். தொடர்ந்து பார்க்கிறாங்க என்கிற ஒரு வார்த்தை இருக்கு தானே. தொடர்ந்து பார்க்கறதுக்கு ரெகுலர்லி அப்படின்னு சொல்லுவோம். தொடர்ந்து பார்க்கறது ரெகுலர்லி சொல்றேன். அப்ப தே வாட்ச்
டெலிவிஷன் ரெகுலர்லி, அவங்க தொடர்ந்து தொலைக்காட்சி பார்க்கிறார்கள் அப்படிங்கிற அர்த்தம் வந்து இந்த இடத்துல வரும். சோ இது எல்லாமே வந்து ஹெபிட்ட குறிக்கிறதுக்காக வேண்டி நாங்க உருவாக்குகின்ற சிம்பிள் பிரசன்ட். சரிதானே? சிம்பிள் பிரசன்ட் உருவாக்குகின்ற வாக்கியங்கள். இதுல அடுத்ததாக இந்த சிம்பிள் பிரசன்ட்ல வந்து எப்படியான வாக்கியங்களை எங்களால உருவாக்க முடியும் என்றால் ஃபேக்ட் அண்ட் ட்ரூத்ஸ வந்து சொல்லக்கூடிய வாக்கியங்களை உருவாக்க முடியும். மாறவே மாறாத ஃபேக்ட வந்து குறிப்பிடக்கூடியத சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல பயன்படுத்தி நாங்க என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எங்க எல்லாருக்குமே தெரிந்தது சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. சூரியன் என்ன செய்யும்? கிழக்கில தான் உதிக்கும். அப்ப சூரியன் கிழக்கில் உதிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஃபேக்ட். என்ன அப்ப சூரியன்ங்கிறத தி சன் உதிக்கிறதுக்கு சொல்றது ரைஸ் அண்ட் தி சன் என்று வந்தா நாங்க என்ன செய்யணும்? பக்கத்துல verb பக்கத்துல ஒரு s வந்து போடணும். the sun rises in the east. எங்க கிழக்கில் உதிக்கிறது என்கிறதுக்காக in the east என்று வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க போட்டுக்கோம். அப்ப the sun rises in the east. இதே போல சில இன்னும் மேலதிக எஃபெக்ட்கள் வந்து பாத்தீங்களா இருந்தால் நீர் 0 டிகிரியில் என்ன செய்யுது? உறைவடைகிறது அப்படிங்கறது ஒரு எஃபெக்ட். நீர் என்ன செய்யும்? 0 அந்த டிகிரியில வந்து அப்படியே அந்த திண்ம நிலைக்கு வந்துடும், உறைஞ்சு போயிடும். அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? நீருக்கு வந்து நாங்க வாட்டர் சொல்லுவோம், உறையிறதுக்கு ஃப்ரீஸ் சொல்லுவோம். வாட்டர் என்று வந்தா வேர்புக்கு பக்கத்துல ஒரு எஸ் என்ன செய்யணும்? கட்டாயம் போட வேணும். வாட்டர் ஃப்ரீசஸ் என்னத்துல? at 0 டிகிரி. 0 டிகிரியில வந்து உறையுதுங்கிறதுக்கு at 0 டிகிரி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த at இன்னெல்லாம் வந்து நாம இதுல பயன்படுத்தோம். இப்ப நாங்க அது சம்பந்தமாக விரிவாக பார்க்க போறது கிடையாது. ஆனா பிறகு வருகின்ற வீடியோக்கள் அதையும் நாங்க உங்களுக்கு விரிவாக சொல்லி தரோம். சோ அதை பத்தி நீங்க worry பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அப்ப பாத்தீங்களா இருந்தால் வாட்டர் freezes at 0 டிகிரி அப்படின்னு 0 டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும்? இந்த இடத்துல வரும். அடுத்த ஒரு ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பூமி சூரியனை சுற்றி வருகிறது. பூமி என்ன செய்யுது? அப்படியே சூரியனை சுற்றி வலம் வருதுங்கிறது எங்க எல்லோருக்கும் தெரிந்த ஒரு ஃபேக்ட். என்ன அப்ப இந்த இடத்துல வந்து தி எர்த், பூமிங்கிறது என்ன சொல்ற? தி எர்த் revolves. revolve என்ன? சுத்துறதுக்கு சொல்றது. revolves around the sun. revolves சன் இந்த இடத்துல எர்த் என்று வந்ததால இந்த revolves என்ற verb பக்கத்துல ஒரு s நாங்க சேர்க்க வேணும். the earth revolves around the sun அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம்? நாங்க போட்டிருக்கிறோம். இது எல்லாமே வந்து ஃபேக்ட் அண்ட் ட்ரூத் வந்து குறிக்கக்கூடிய சிம்பிள் பிரசன்ட்ல நாங்க உருவாக்கிய வாக்கியங்கள். இது தவிர்த்து பாத்தீங்களா இருந்தால் மேலும் இந்த சிம்பிள் பிரசன்ட் வந்து நாங்க ரிப்பீட்டட் எக்ஷனுக்கு வந்து நாங்க என்ன செய்யலாம்? ரிப்பீட்டட் எக்ஷன் வாக்கியங்களை உருவாக்குறதுக்கு நாங்க பயன்படுத்த முடியும். இதற்கும் சில உதாரணங்கள் தந்திருக்கிறேன்னு பாருங்க. he, அதாவது அவன் எப்போதும் விளையாடுகிறான். அவன் எப்போதும் விளையாடுறான். அவன் எப்ப பாரு விளையாடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அதற்கு வந்து அது என்ன? தொடர்ச்சியாக அவன் செய்கின்ற ஒரு செயல். சோ இதை நாங்க என்ன செய்யலாம்னா சிம்பிள் பிரசன்ட்ல வந்து அழகா சொல்லலாம். அவன்ங்கிறதுக்கு நாம என்ன சொல்லுவோம்? he என்று சொல்லுவோம். விளையாடுறதுக்கு என்ன சொல்லுவோம்? play என்று சொல்லுவோம். அப்ப he வந்தா plays என்று வரும். என்ன? he plays. அவன் என்ன செய்யறான்? விளையாடுகிறான். எப்பொழுதும் என்று எப்போதும் விளையாடுறான்னு சொல்லுவோம் தானே. அப்ப எப்பொழுதும்ங்கிறதுக்கு always அப்படிங்கிற வார்த்தையை நாங்க சேர்த்துக்கொள்ளும். he always plays அப்படின்னா அவன் எப்ப பாரு விளையாடுறான் அப்படிங்கிற அர்த்தத்தை இந்த இடத்துல எங்களுக்கு கொண்டு வரும். அதே போல அவள் சில நேரங்களில் டிவி பார்க்கிறாள். அவள் சில நேரங்களில் தொலைக்காட்சி செய்கிறாள், பார்க்கிறாள் அப்படி என்று நாங்க ஒரு வசனத்தை உருவாக்க. அவள் என்றா she என்று வரும். என்ன? she பார்க்கிறதுக்கு என்ன சொல்றேன்னா வாட்சர் சொல்றது. அப்ப she வந்தா இந்த இடத்துல வாட்சர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். அவள் பார்க்கிறாள். என்னத்தை பார்க்கிறாள்? டிவி, டெலிவிஷன். சோ டிவி வந்து என்ன செய்யறாள்? பார்க்கிறாள். அவள் டிவி பார்க்கிறாள். she watches TV. அவள் டிவி பார்க்கிறாள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சில நேரங்களில் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பதிலாக ஆங்கிலத்தை நாங்க சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இடத்துல அந்த சம்டைம்ஸ் போட்டு சொல்லுவோமா? அந்த she sometimes watches TV. அவள் சில நேரங்களில் தொலைக்காட்சி பார்க்கிறாள் அப்படின்னு எங்களால என்ன செய்ய முடியும்? இந்த ரிப்பீட்டட் எக்ஷனையும் நாங்க அழகான முறையில எங்களால இந்த சிம்பிள் பிரசன்ட்ல சொல்ல முடியும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நாங்கள் தினமும் காலையில் பஸ் பிடிக்கிறோம். நாம ஒவ்வொரு நாள் காலையில என்ன செய்யணும்? பஸ் பிடிக்கணும். வேலைக்கு போகணும்னா பஸ் பிடிக்கணும். அது மாதிரி நாங்க வேறு தேவைகளுக்கு போகணும்னாலும் நாங்க பஸ் பிடிக்க வேணும். அதை நாங்க சொல்றோம். நாங்கள் தினமும் காலையில் பஸ் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். அதற்கு நாங்க எப்படி சொல்றது? நாங்கள்ங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட். அப்ப நாங்கண்டா வி என்று வரும். பிடிக்கிறதுக்கு கெச் என்று சொல்லுவோம். சோ வி கெச் என்னத்தை பிடிக்கிறோம்? த பஸ்.
பஸ்ஸ வந்து நாங்க பிடிக்கிறோம். எப்ப பிடிக்கிறோம்? எவ்ரி மார்னிங், ஒவ்வொரு நாளும், தினமும் காலையில. அப்ப இந்த இடத்துல we catch the bus every morning, நாங்க தினமும் காலையில பஸ் பிடிக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல எங்களால சொல்ல முடியும். சோ இவ்வாறு இந்த 3 விடயங்களுக்காக வேண்டி நாங்க இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை வந்து நாங்க பயன்படுத்த முடியும். ஹேபிட்ட சொல்றதுக்கு, ஃபேக்ட் அண்ட் ட்ரூத்த சொல்றதுக்கு, அதே போல ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸை வந்து நாங்க சொல்றதுக்கு இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எங்களால வாக்கியங்களை வந்து உருவாக்க முடியும். இது தவிர்த்து மேலும் பல வாக்கியங்களை உருவாக்குறதுக்கு எங்களால இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை வந்து பயன்படுத்த முடியும். இதுல மேலும் சில உதாரணங்கள் அதுக்கு நாங்க என்ன செய்யறோம் தாரம் பாருங்க. இப்ப என்னுடைய தம்பி கடையில் வேலை செய்கிறார். என் தம்பி கடையில் வேலை செய்கிறான் அப்படி என்ற ஒரு வாக்கியம் உருவாக்க வேண்டும். என் தம்பிங்கிறதுக்கு மை பிரதர் என்று வரும். வேலை செய்யறதுக்கு ஒர்க் என்றதுதான் என்ன ஒர்க். அப்ப மை பிரதர் என்று வந்தா இந்த இடத்துல ஒர்க்ஸ் என்று வரும். வேர்போட எஸ் என்று வரும். ஏன்னா அது ஹீக்குள்ள வரும். சோ மை பிரதர் ஒர்க்ஸ் இன் அ ஷாப், கடையில வந்து வேலை செய்கிறான். இன் அ ஷாப் நாங்க என்ன செய்வோம் இந்த இடத்துல வந்து போடுவோம். அதே போல ரோபர்ட்டின் பெற்றோர்கள் லண்டனில் வசிக்கிறார்கள். ரோபர்ட் பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க? லண்டன்ல வசிக்கிறாங்க அப்படின்னா ரோபர்ட்ஸ் பேரண்ட்ஸ், ரோபர்ட்டுடைய பேரண்ட்ஸ்ங்கிறதா ரோபர்ட்ஸ் பேரண்ட்ஸ் வசிக்கிறதுக்கு லிவ்னு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல ரோபர்ட்ஸ் பேரண்ட்ஸ் லிவ் எங்க வசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் தானே. இன் லண்டன், லண்டன்ல வந்து வசிக்கிறாங்க அப்படின்னு இந்த இடத்துல நாங்க போறோம். அப்ப ரோபர்ட்ஸ் பேரண்ட்ஸ் லிவ் இன் லண்டன் என்று வரும். அடுத்து பாத்தீங்கன்னா மரியா 5 மொழிகள் பேசுகிறாள். மரியா 5 மொழிகள் பேசுறாள். அப்ப மரியா பேசுறதுக்கு வந்து ஸ்பீக்னு சொல்லுவாங்க. அப்ப மரியாங்கிறது ஷீ என்றதால மரியா ஸ்பீக்ஸ் என்று வேர்போடு எஸ் என்று வரும். மரியா ஸ்பீக்ஸ் என்ன பேசுகிறாள்? 5 மொழிகள்ல 5 languages. மரியா ஸ்பீக்ஸ் 5 languages. மரியா 5 மொழிகளில் பேசுகிறார் அப்படின்னு எங்களால இலகுவான முறையில சிம்பிள் பிரசன்ட்ல வாக்கியங்களை உருவாக்க முடியும். இதே போல பாத்தீங்களா இருந்தால் ஜெனி எப்போதும் நல்ல ஆடைகளை அணிகிறாள். ஜெனி எப்போதும் நல்ல ஆடைகளை அணிகிறாள் என்றா இந்த இடத்துல ஜெனி அணிகிறதுக்கு என்னன்னு சொல்றது? வியாரன்னு சொல்லுவா. அப்ப ஜெனிங்கிறது ஷீங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வரதால ஜெனி வியாஸ் அப்படின்னு வரும். ஜெனி வியாஸ் வேர்போடு சேர்த்து எஸ் என்று வருது. ஜெனி வியாஸ் நைஸ் ட்ரெஸ்ஸஸ், நல்ல ஆடைகள், நைஸ் க்ளோத்ஸ், நல்ல ஆடைகளை வந்து என்ன செய்யறா? அணிகிறா அப்படி என்ன செய்யுது இந்த இடத்துல வருகிறது. ஆனா இந்த இடத்துல எப்போதும்ங்கிற வார்த்தையும் சேர்ந்து வார்த்தை நம்ம ஏற்கனவே பார்த்தது. எப்போதும்ங்கிறதுக்கு ஆல்வேஸ் சொல்லுவோம். ஜெனி ஆல்வேஸ் வியாஸ் நைஸ் க்ளோத்ஸ் அப்படி என்ன செய்யும் இந்த இடத்துல வரும். சோ இப்ப பாத்திருக்கீங்க எவ்வளவு அழகான முறையில இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை வச்சுக்கொண்டு நல்ல நல்ல வாக்கியங்களை வந்து எங்களால உருவாக்கி ஆங்கிலத்துல பேச முடியும். சோ இவ்வளவுதாங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ங்கிறது. ரொம்ப இலகுவான முறையில எங்களால வாக்கியங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விடயம். நாம பார்த்த அந்த 4 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கொண்டு மேலும் எங்களுடைய நிறைய வேர்புகளை வச்சுக்கொண்டு எங்களால அழகான வாக்கியங்களை இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எங்களால உருவாக்கி இலகுவாக ஆங்கிலத்தை பேச முடியும். நம்ம நினைக்கிற மாதிரி அப்பவும் நான் சொல்றது இப்போ சொல்றது ஒன்றே ஒன்றுதான். ஆங்கிலம் கடினமானது கிடையாது. இலகுவான முறையில எங்களால பேச முடியும். அதுக்கான சரியான முறையில படிச்சு பிராக்டிஸ் பண்ணமா இருந்தால் சிம்பிளா எப்படி நாம தமிழ் பேசுறோமோ அதே போல ஆங்கிலத்தை பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இது மட்டுமல்ல, மேலும் நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் இந்த ஆங்கிலத்தில் இருக்குது. அடுத்தடுத்து வருகின்ற வகுப்புகளை நாங்க அதையும் பார்க்க தான் போகிறோம். சோ மறக்காமலுக்கு ஒவ்வொரு ஆக்களும் நம்ம படிக்கின்ற அனைத்து விடயங்களையும் ஒரு நோட் ஒன்று எடுத்து எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அப்ப நம்ம எகெயின் அண்ட் எகெயின் வீடியோ வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம எகெயின் நம்ம மீட்டி பார்க்க வேண்டுமாக இருந்தால் டக்குன்னு நம்ம நோட்ல கோத்ரூ போனால் நம்ம இலகுவாக நம்ம படிச்ச விடயங்களை ரிமைண்ட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கொள்ள. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறக்காமலுக்கு உங்களுடைய கொமெண்ட் வந்து எங்களுடைய கொமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு என்ன விடயங்கள் ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் நீங்க அதையும் எங்களுடைய கொமெண்ட்ல வந்து தெரிவிங்க. அதை நிச்சயமாக தெளிவுபடுத்துறதுக்கு நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் எப்பவும் எங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.